கோட்டு 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 இந்த வார்த்தை கேட்டு 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 பச்சதெல்லாம் மறந்து போச்சு எனக்கு. ஏன் இதை சொல்ல வரேன்டா, இதெல்லாம் மறந்து போச்சுன்னு படத்தை பார்த்தது கூட எனக்கு எதுவுமே நினைவில் இல்லாத மாதிரி தான் இருக்கு. அதாவது உண்மை சொல்ற மாதிரிங்க, யூடியூப் தந்தா கோட்டு, இன்ஸ்டாகிராம் போனா கோட்டு, இப்போ ஷார்ட்ஸ் இதெல்லாம் கோட்டு. இப்போ ஒரு ஷார்ட்ஸ் தள்ளுறேன்னா அந்த ஷார்ட்ஸ் தள்ள ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தா வித்தியாசமாக வரும். எந்த ஷார்ட்ஸ் தள்ளாலும் விஜய் பேசுறாரு, இல்லை காட்டி அவங்க பேசுறாங்க, இல்லை இந்த கோட்டு படத்தை ஒருத்தன் போகிறான். நேற்று ஸ்டேட்டஸ் வைக்கிறான் வாட்ஸ்அப்பில், படத்தை வந்து ஏதோ படத்தில் டைட்டில் கார்டு ஸ்டேட்டஸ் வைக்கலாம், விஜயோட இன்ட்ரோ ஸ்டேட்டஸ் வைக்கலாம். கம்யூனிட்டி போல் ஃபுல் படத்தை எடுத்து அப்படியே ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறேன். நான் ஸ்டேட்டஸ் மொத்த டியூஸ்ட் அங்கேயே பார்த்துட்டேன். இங்கே வரேன் இந்த ஸ்டேட்டஸில் அதை பார்த்து இந்த ஸ்டேட்டஸில் எனக்கு அந்த சர்ப்ரைஸாக போயிடுச்சு. இன்னொன்று படத்தில் வந்து எங்கள் ஹைப் கொடுத்தாங்க, நாங்கள் எந்த ஹைப்பும் கொடுக்க விரும்பல, அதனால் இந்த படத்தை இங்கே வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும். இதுவே ஒரு ஹைப்பு தான். சரி, கடைசியில் கிளைமேக்ஸ் பார்த்தோன்னா அப்படியே பிரேம்ஜி பார்த்தோம்னா இது இருக்குது, தலை இருக்கிறாரு, அப்புறம் தளபதிக்கிறாரு, அப்புறம் வந்து MS தோனிக்கிறாரு, அப்புறம் தலை வாய்ஸ் அது இதுன்னு, அப்புறம் என்னத்தை விட கேப்டன் வராருன்னாங்க. மனசாட்சியே இல்லையா அதில். அது நான் என்ன நினச்சேன்னா, தயவுசெய்து அந்த சீனுக்கு கேப்டனோட ஒரு ஃபோட்டோ காமிச்சிருந்தா கூட, இல்லை ரீசெண்டாக ஒரு மேடையில் எதுனா பேச ஒரு 2 டைலாகோட ஒரிஜினல் கேப்டனை காமிச்சிருந்தா கூட விசில் வச்சுட்டு கம்மியாக கேப்டனை வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மில் ஏதாவது காமிச்சிருந்தாங்கன்னா அங்கே வந்து இன்னும் நல்லா இல்லை. இந்த கதையில் முக்கியமான ஒரு திருப்பத்துக்கு ஏதாச்சும் இப்போ இதை வந்து ரொம்ப லென்த்தாக எடுத்து போக வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் சீன் முக்கியமான ட்விஸ்ட் காமிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் தான் சொல்லலாம். இதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் விவேக் சாரை வந்து இந்தியன் 2 கொண்டு வந்தாங்க, படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணார். அப்போ அதுக்கு பாசிபிள் இருக்கும்போது கேப்டனை கண்டிப்பாக கொண்டு வந்துருக்கலாம். முக்கியமான ட்விஸ்ட்டில் கேப்டன் வந்து முக்கியமான ஒரு சீனில் எத்தனையோ படத்தில் வந்து கேப்டன் நிறைய பேர் காப்பாற்றிடுறாரு. அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துல ஒரு ட்விஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தாங்க. தூம் 3ல நினைக்கிறேன், ஹீரோ வந்து ட்ரெயினில் குச்சிட்டு தன்னோட மாஸ்க்கை கைட்டு, அந்த மாதிரி இவரும் தன்னோட மாஸ்க்கை கைட்டி விஜய் வந்த மாதிரி அதே மாதிரி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி. இன்னொன்று, இந்த லென்த்தாக படம் எடுக்கிறவங்க ஒன்று சொல்லிக்கணும், அதாவது 1000 கோடி 100 கோடி 300 கோடி கோடியாக போட்டு படம் எடுக்கிறோம், பெரிய ஸ்டார் படம் எடுக்கிறவங்க, நல்ல படம் எடுத்த டைரக்டர் கூட அவங்க கிட்ட போகும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா படத்தை 3 மணி நேரம் மாற்றிடுறாங்க. இந்த 3 மணி நேரம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு தொய்வு ஏற்படுது பார்க்கும்போது. அது நீங்கள் நல்ல திருன்னு படம் இருந்தா பிரச்சனை இல்லை, பார்த்தா கூட சரவணா எப்படா இந்த படம் முடியும் அப்படின்ற ஃபீல் வருது. அதாவது பாட்டு வந்து நீங்க படத்தோட வந்து பார்க்கும்போது செமையா இருக்குன்ற உண்மை சொல்ற, படத்தோட ஸ்பீடு குறைச்சி தான் அந்த பாட்டுங்க தான். தேவையில்ல இடத்துல பட்டு படம் யோகி பாபு உள்ள வரும்போது கொஞ்சம் காமெடி திருன்னு போச்சு, திடீர்னு அங்கே ஒரு பாட்டு, அப்புறம் மட்டன்னு ஒரு பாட்டு இருந்தாங்க. அது திரிஷாவோட நல்லா தானே இருந்துச்சு, திரிஷாவோட டான்ஸ் நல்லா இருக்கலாம், பாட்டு அந்த இடத்துல சிங்க் ஆகுதா, படத்தோட ஒந்தி போதான்னா ஒண்ணுமே இல்லை. படம் வந்து இந்த படத்தோட ஸ்பீடு குறைச்சிதான் பாட்டு தான். பாட்டு மண்டையில் நிற்கிற மாதிரி இல்லை, அது மட்டையா பாட்டும் வித் அந்த சென்டிமெண்ட் சீனெல்லாம் கட் பண்ணிட்டு இன்னொன்று கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்குன்னே சொல்லலாம். இன்னொன்று என்னன்னா, அந்த பாட்டை சொன்ன மாதிரி பாட்டை கட் பண்ணி லேகான சீன்லாம் கட் பண்ணியிருந்தால் படம் ஒரு 2 ஹவர் 20 நிமிஷம் இல்லை ஒரு 30 நிமிஷம் வந்திருக்கும். ஸோ 2 ஹவர்ன்றது போதுமானது. இன்னொன்று, படம் சுவாரஸ்யமாக ஆகியிருக்காரு, செகண்ட் ஹாஃப் சுவாரஸ்யமாக ஆகியிருக்காரு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னு, எனக்கு வாழியே இன்னொரு முறை பார்த்துக்கலாமோ தோணுச்சு. எனக்கு உண்மையாக சொல்கிறாரு, இதோட படம் இது எனக்கு ஒன்றுமே புரியல, இன்னும் பில்டப் போட்டேன்னு சாதாரணமாக போகுது, சிரிப்பே வரல, சிரிக்கவும் முடியல, ஏதோ 2-3 நேரத்தில் சீன் வந்துச்சு, அது சிரிக்கிற மாதிரி இருந்தது. மற்ற வகையில் அந்த அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப 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 மோசம். ஆனால் செகண்ட் ஹாஃப்னு வரும்போது MS தோனி ஆடுறது, அது CSK மேட்சோட கிளைமேக்ஸ் முடிக்கிற மாதிரி. செகண்ட் ஹாஃப் கூட பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த பத்ரிநாத்தோட கமெண்ட்ரி வந்து ஏற்றக்கூடியதாக இல்லை. எத்தனையோ நம்ம படங்கள் பார்த்துருக்கோம், கிரிக்கெட் படத்தை வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாமே அதோட மெர்ஜ் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த படத்தில் என்னால் அதில் மெர்ஜ் ஆக முடியல. அதே மாதிரி இதுக்குடா இங்கே பத்ரிநாத்தோட கமெண்ட்ரி வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. இவங்க கொடுத்த பில்டப் வந்து கொடுக்காம இருந்தாலே படத்தை கம்முன்னு பார்த்துட்டு வெளியே வந்துருக்கலாம். ரொம்ப பில்டப். ஆனால் உள்ள ஒரு காமெடி நல்லா இருந்தது. ஏன்னா பிரேம்ஜி வந்து விஜய்க்கு வந்து அதாவது ஒய்ஃபோட தம்பியாக வராரு, மாமா வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, போலீஸ் கிட்ட மாட்டினோடனே எங்கள் இப்போ தான் ஐயோ கட்சி பேர் சொல்லக்கூடாதுன்ட்டாரு, இது சொல்லக்கூடாது, அதெல்லாம் ஒரு பார்க்கும்போது நல்லா ரசிக்கக்கூடியதாக இருந்தது. மற்ற காமெடி யோகி பாபு வரும்போது கொஞ்சம் காமெடி ஸ்பீடாக நம்பர் இருந்தது, கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அப்புறம் அந்த காந்தி நேரு இந்திரா அந்த காமெடியில் ஓகே, இதெல்லாம் ஓகே தான். இதெல்லாம் வந்து சாதாரணமாக நீங்கள் உட்காந்து ஒரு 10 பேர் டிஸ்கஷனில் ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி பக்கா பண்ணும்போது வந்துடும். இதுக்கு எதுக்கு பேங்காக்கு ரஷ்யா ஓகே, ஒரு நிறைய பெரிய பட்ஜெட் என்னோடனே பல கண்ட்ரி போனான்னு தோணுது. இன்னொன்று என்னன்னா, பேங்காக்கில் போய் CCTV கேமரா பார்க்குறாங்க. நம்ம பெட்ரோல் பங்க் இருக்கிற பங்கு காட்டில் CCTV கேமரா கிளாரிட்டியாக இருக்குது, அந்த பேங்காக்கில் CCTV கேமரான்னு காட்டுறாங்க. அது இன்னும் பழைய எம்ஜிஆர் காலத்து தேகாதர் பாகவதர் படத்தில் வேற பழைய ஓல்டு பிரிவு மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தா அதுலேயும் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டும் கத்தி சீன் காமிச்சிருக்காங்க. அப்படின்னு அதாவது பேங்காக்கில் இவர் தொத்தின்னு வரும்போது துப்பாக்கி எடுத்து ஃபயர் பண்ணி வராங்க, இவர் இறங்கணுன்னே வந்து கிட்ட வந்து கத்தியில் குத்திக்கிறாங்க. அப்போ எத்தனை வந்து துப்பாக்கி என்னாச்சு? அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, எங்கே போனாலும் 100 பேரை ஹீரோ சமாளிச்சிருவாரு. மஞ்சள் கலர் சேரை கேட்டிங்கன்னா ஒரு ஐட்டம் சாங்கு ஒரு ஹீரோயின் வந்துருவாங்க. இதெல்லாம் வந்து இல்லை குஷியிலேருந்தே பார்த்தீங்கன்னா அங்கேருந்தே வந்துட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு பாட்டாக வந்து மும்தாஜ் கூட, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா கூட,
அது இன்னும் ஒரு சில பாட்டுகளெல்லாம் என்னதான் பாட்டு அந்த மாதிரி வச்சுட்டு தான் இப்போ இருக்காங்க. என்னதான் வந்து படம் வந்து திரைப்படங்கள் வந்து யதார்த்தத்தை கிட்ட வரும்போது இப்போ இவங்க என்ன பண்ணுறாருன்னா சொன்ன மாதிரி ஒரு ஹீரோ வந்து 100 பேர் அடிக்கிறாரு, அப்புறம் வந்து ஐட்டம் சாங்க்கு மஞ்சள் சாரி கட்டிக்கின்னு ஒரு சாங் ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்னென்னா அதான் வந்து மாரி செல்வர் சொன்னார், ஒரு அதாவது 100 பெண்கள் 100 ஆண்கள் ஆனால் அது ஒரு கொண்டாட்டம், 100 ஆண்கள் மட்டுமே ஆனால் அது ஒரு கொண்டாட்டம், 100 பெண்கள் மட்டுமே ஆனால் அது ஒரு கொண்டாட்டம், 100 ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் ஆனால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த பார்வை ஐட்டம் சாங் அதாவது அது அந்த கேள்வி கேட்கும்போது கொஞ்சம் செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. இது வந்து என்ன, அது என்ன சொல்ல வரீங்க, அது என்ன கருத்து, அது என்ன மாதிரி அப்படி இதெல்லாம் நகர்த்தி சினிமா மொழி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு போன வாரம் வந்த படம் எல்லாமே சூப்பர். வாழை, கொட்டுக்காளி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டிமாண்டிகாளி எல்லாமே நல்லா இருந்தது. தங்கலாம்லாம் அருமையாக இருந்தது. அதாவது யதார்த்தத்தின் கிட்டமும் வாழ்வியலோட கிட்டவும் கொஞ்சம் வரலாறு கலர்ற மாதிரியும் இன்னொன்று மக்களுக்கு ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி. இது வந்து தளபதி ரசிகர்கள் ஏற்றுக்கலாங்க. நாமளும் உண்மை சொல்கிறோம், நம்மளும் தோனி ரசிப்போம், நாமளும் தலையை ரசிப்போம், எல்லாரையும் ரசிப்போம் தான். அதுக்காவது கொஞ்சம் மெனக்கெட்டு ஸ்க்ரீன் கிளைமேக்ஸில் கொஞ்சம் தோனியை கொஞ்சம் உள்ள கொண்டு வந்தாலும் நல்லா இருந்திருக்கும். கடைசி வரைக்கும் அந்த கமெண்ட்ரியோட ஒரு மேட்சை கட் காப்பி பண்ணி அதுக்கு கிளைமேக்ஸோட சேர்றது யார் வேணா பண்ணலாம். இப்போ ஒரு ப்ளூ ஸ்டார்ல வந்து கிரிக்கெட் மேட்ச் நடந்தது, அது வந்து பெண்களும் அது புரிஞ்சு ஓகே கிளைமேக்ஸ்ல வந்து ஹீரோ ஜெயிச்சணும், அந்த டீம் ஜெயிக்கணும்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருந்தது. இப்போ இந்த பெண்கள்லாம் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது கிரிக்கெட் மேட்ச் ஒன்றி பார்ப்பாங்களான்றது கொஞ்சம் டவுட்டு. இன்னொன்று இவங்க வந்து ஒரு ஸ்குவாடில் இருக்கிறாங்க, அந்த ஸ்குவாடோட டீம் பேர் ஒன்று சொல்கிறாங்க, அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ கிளைமேக்ஸில் வந்து மறுபடியும் வராங்க, 2 பேர் வராங்க. இப்போ படித்து ஒரு கிராஜுவேட்டாக நம்மளுக்கே என்ன நடக்குதோ புரியல. நம்ம வீட்டுக்கு இருக்கிற அம்மாவையோ இல்லை படிக்காதவங்களையோ கொஞ்சம் கடைசி மூலியமாக வந்ததா சரி, அது ஓகேங்க. ஒரு போலீஸ் துறையில் இருக்கிறாங்க, ஒரு உயர்ந்த ஒரு டீமில் இருக்கிறாங்க, என்ன ஒரு ஸ்குவாட் சொல்கிறாங்க, அந்த ஸ்குவாட் மூலியமாக போயிட்டு ட்ரெயின்லாம் வந்து ஹைஜாக் பண்ணி அங்கே பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணி எல்லாம் வராங்க. இன்னும் அது என்னென்னவோ சொல்கிறாங்க, நிறைய கோடு நம்ம புரியல, பல கண்ட்ரி போகிறாங்க. இந்த மாதிரி வந்து சில பல விஷயங்கள் புரியாமல் தொக்க நிற்குது பார்த்தீங்களா. நமக்கே அப்படி இருக்கும்போது படத்தை விபி சார் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வித் அஜித் ரசிகர், தோனி ரசிகர், ஏகே ரசிகர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ரசிகர், எல்லா ரசிகரையும் கவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோட்டை விட்டாருன்னு தான் சொல்லலாம். இல்லை ஆனால் செகண்ட் ஹாஃப் ஓகே, ஓரளவுக்கு ஏற்றுக்கிட்டு ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகி வெளியே வரலாம். அப்புறம் இன்னொன்று ரொம்ப டூ மச்சாக இருந்தது தெரியுமா, சிவகார்த்திகேயன் அந்த ஸ்டேடியத்தில் இருக்கும்போது இவர் சரி நீ பார்த்துக்க நான் போகிறேன்னு சொல்லும்போது, நீங்கள் இதை விட ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறீங்க, நான் பார்த்துக்கிறதுக்கு அப்புறம்ன்றது எப்படி தெரியுமா இருக்குது. இவர் அரசியலுக்கு போகிற முக்கியமான வேலைக்கு, இதுக்கப்புறம் சினிமாவை நான் பார்த்துக்கிறேன், உங்கள் இடத்த நான் பார்த்துக்கிறேன் சிம்பாலிக்கு. அந்த வண்டிக்கு பின்னாடி வந்து சிஎம் 2026 இதெல்லாம் தேவையா? எனக்கு என்னன்னா சிஎம் 2026ன்றது ஓட்டு போட்டதுக்கு ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். இந்த மாதிரி வந்து நாமளே வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, செயல்கள் மூலியமாக தான் நம்ம சிஎம் என்றது தெரியணும். இந்த மாதிரி ஒரு வெங்கப்பேர் வந்து இது வந்து டீ கோடிங்கா இல்லை கோடிங்கா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இது ஒரு வேலை நாளைக்கு ஃபெயிலர் ஆச்சுன்னா அதெல்லாம் கலாய்க்கிற மாதிரி இருக்கும். செயல்கள் மூலியமாக தான் வரணும். அதை விட்டுட்டு நம்ம கோடிங் வைக்கிறன்ற பேரில் சின்னதாக சிம்பாலிக்காக இவர் பாலிடிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக சர்க்கார் மாதிரி பாலிடிக்ஸ் படத்தை எடுத்துகிட்டு போயிடலாம். கடைசி 2 படம்ன்றாங்க, ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்தோம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி செஞ்சா அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மோசடி தான் செஞ்சுக்கலாம். ஸ்கேம் தான் சொல்லணும். ஸ்கேம்ன்றது மிகப்பெரிய தப்பான வார்த்தை தான். ஏன் அதை சொல்கிறோம்னா அவ்வளோ எதிர்பார்ப்பு நீங்கள் கொடுத்துட்டீங்க. அவ்வளோ எதிர்பார்ப்பு கொடுத்தோன்னே ஏங்க 1500 கோடினாங்க, ஆனால் அந்த 1500 கோடி வருமானன்றதும் தெரியல. ரசிகர்கள் வந்து இன்னொன்று நாங்கள் போனது 2வது நாள், இன்றைக்கி 2வது நாள் போனது. நேற்று வந்து ஃபஸ்ட் நாள் வந்து ஆர்வத்தில் தளபதி ரசிகரோடு போயிட்டு நல்லா கத்திருக்கலாம். இன்றைக்கி தேட்டர் பார்க்குறோம், படம் 3 மணி நேரம். 3 மணி நேரத்தில் ஒரு 2-3 பேர் கூட கத்துற மாதிரி சீனே வைக்கல. அதான் உண்மை, ஏற்றுக்குதான் ஆகுது. மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா மியூசிக் வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெளியே வந்து தெரிச்சிச்சு கீழ்ச்சிச்சு, இதுக்கப்புறம் தளபதி தான் அது இது மியூசிக் வந்து நீங்கள் கலைக்கலாம், ஆனால் உள்ளே வந்து பாருங்கள் எப்படி இது பிஜிஎம் அந்த அளவுக்கு இல்லவே இல்லை. உண்மை சொல்லணும்னா படத்துல வந்து நிறைய ஃபெயிலியர், நிறைய லாஜிக் மிஸ்டேக், எக்கச்சக்க லாஜிக் மிஸ்டேக். ஈக்குவல் பார்த்தா ஒரு 70% கூட வருமானு சொல்ல முடியாது. மங்காத்தாலாம் எவர் கிரீனுங்க. நான்லாம் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ போனேன், எனக்கு எதுவுமே தெரியாது அப்போலாம். அப்போ போகும்போது அந்த பிஜிஎம் கிட்ட நிற்க முடியுமா? மங்காத்தாவோட பிஜிஎம் கிட்ட இந்த படம் நிற்க முடியும். வந்துச்சுங்க மங்காத்தா பிஜிஎம் வரும்போது, மங்காத்தா பிஜிக்கு வரும்போது தான் இங்கேயும் கிளாப்ஸ் வந்துச்சு. மங்காத்தா பிஜிஎம் மாதிரியும் தோனி உள்ள என்ட்ரி ஆகும்போது மியூசிக் கிளாப்ஸ் வந்து. இன்னொன்று இப்போ 1 நிமிஷம் 1 செகண்ட் வந்ததெல்லாம் வந்து அதாவது 1 செகண்டு கேப்டன் வந்தோடனே கேப்டன்கிறாரு, அப்புறம் தோனியை வந்து ஃப்ரேமில் வந்து தோனி 6 ஆச்சு தான் தோனிக்கிறாரு, அப்புறம் தலை ரசிகர், நீ யார் ரசிகருமா தலை ரசிகர் தலைக்கிறாரு. ஒவ்வொரு இப்போ நான் கேட்குறேன், 1 செகண்ட் அம்பேத்கர் ஃபோட்டோ காமிச்சுன்னு படத்தில் அம்பேத்கர் இருக்கிறாரு, 1 செகண்ட் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர ஃபோட்டோ காமிச்சிட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்கர். இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் ஓவராக இல்லை. அந்த 1 செகண்ட் எனக்கு தெரிஞ்சு கேப்டன் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவர் நேம் சொல்லியிருந்தாலே போதும், அந்த அளவுக்கு இல்லை காட்டி அவர் ஏஐ மூலியமாக அவர் உருவத்தை மீட்டு கொண்டு வந்துக்கிறீங்க, அது ஒரு யூஸ் பண்ணிக்கலாம்ல. அப்படி ரொம்ப இது வந்து ரொம்ப ஏற்று கேப்டனுக்காக எவ்வளோ பேர் தேட்டருக்கு வந்திருப்பாங்க, 100% தேட்டருக்காக அவ்வளோ. இன்னொன்று அந்த உருவத்தை வந்து
இப்போ ரீசெண்டாக ஒரு ரமணா, வாஞ்சிநாதன், வல்லரசு அந்த மாதிரி பாடியில் இருக்கும் போது கொண்டு வந்தா நல்லா கூட கொண்டு வந்திருக்கலாம், அதை காமிச்சிருக்கலாம், கொஞ்சம் ஒரு ஆஃபீஸராக காமிச்சு கூட. சரி, ஓகே. இது வரைக்கும் நம்ம மைனஸை சொல்லிட்டோம். சரி, ஏன் முதல்ல மைனஸை சொல்கிறோம்னா எங்களுக்கு வேலை ஜீரணிச்சிக்க முடியல, அதனால மைனஸ் சொல்லிடுறோம். இப்போ ப்ளஸ்ஸுக்கு வரோம். ப்ளஸ் வரும்போது என்னென்னா வில்லனா நடிக்கிறாரு, விஜயா நடிச்சிருக்காரு. அது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் தான் இந்த படத்துக்கு. வேற யாரும் நடிச்சிருந்தாலும் எடுத்திருக்காரு. இன்னொன்று, படத்தை வந்து அந்த வில்லனா நடிச்ச விஜய் தான் தூக்கி பிடிச்சிருக்காரு, அதுதான் உண்மை. ப்ளஸ் படம் முழுக்கவே பார்த்தா விஜய் தான் அங்கே வந்து மெயின் ரோல்னும் போது கடைசி வரைக்கும் நிப்பாட்டிருக்காருன்னு. அதே மாதிரி விஜய் கேட்டாராம், பிரசாந்த்லாங்கிறாரு, நான் சினிமாக்குள்ளே வரும்போது அவர் பெரிய டாப் ஸ்டாரு, அப்போ இவருக்குலாம் வராருன்னா இவருக்கு ஸ்பேஸ் இருக்குமான்னு விஜய் கேட்டார். வெங்கட் பிரபுட்டு அவருக்குலாம் ஸ்பேஸ் இருக்க வச்சா சார் ஒத்துன்னு உள்ளே வந்துக்கிறாருன்னாரு. ஆனால் நாங்கள் பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா விஜய் தவிர யாருமே இவர் யூஸ் பண்ணலை. அதுதான் எங்களுக்கு தோணுது. மற்ற வகையில் ஒரு இப்போ பிரேம்ஜிக்கு என்ன மாதிரியான ரோலோ அதை விட ஒரு 10% தான் எக்ஸ்ட்ரா அந்த பிரசாந்த் படத்துக்கு முன்னாடி படம்ன்றதுனால ஒரு வேளை விஜயை வச்சு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஓகே, இவ்வளவு நட்சத்திர பட்டாளங்களை உள்ள இறக்கி இந்த கோட் இந்த ஆடு வென்றதா தோற்றதான்னு பார்க்கும்போது பிருத்திவிராஜ் வந்து மலையாளத்தில் ஒரு கோட்டுன்னு ஒரு படம் நடிச்சார், அதாவது ஆடு ஜீவிதம். அந்த படம் போய் பார்த்தீங்கன்னா உங்களால் அதுக்கப்புறம் அந்த தாக்கத்துலேருந்து வெளியே வர முடியாது, நம்மளாம் எவ்வளவோ மேலான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குன்னு ஒரு எண்ணம் வரும். அந்த மாதிரி படத்தோட கம்பேர் பண்ணும்போது அந்த படத்துக்கு இந்த படத்தை கம்பேர் பண்ணக்கூடாது தான். பட் அந்த படத்தில் இருந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், திடீர்னு அந்த படம் கொடுத்த ஒரு பூஸ்ட், அந்த படம் கொடுத்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விழிப்புணர்வு, அதெல்லாம் பார்க்கும்போது இந்த படம் நிற்க வைக்கக்கூடாது தான். பட் இருந்தாலும் இவங்க சொன்ன பில்டப்புக்கும் இவங்க சொன்ன கமர்ஷியல் வேல்யூ, இவங்க சொன்ன அவ்வளோ ஸ்டார் காஸ்ட் யூஸ் பண்ணது, ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து ஆடியன்ஸ் ஃபுல்ஃபில் கொடுத்து இந்த படம் ஜெயிச்சிருச்சா அப்படின்னு சொல்லும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50% தான். 5க்கு எவ்வளோ மார்க் கொடு? 5க்கு என்னை பொறுத்த வரைக்கும் 2.5 கொடுக்கலாம். நீ யாரா மார்க் கொடுத்துட்டு கேட்கலாம், ஏதாவது நான் பார்த்துக்கிறேன். தேட்டரில் போய் 200 ரூபாய் டிக்கெட் இதை கேள்வி கேட்டு ஆகணும். கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து நிர்ணயிக்கிறது தேட்டரில் வந்து 130 ரூபாய். மற்ற தேட்டரில் வந்து சின்ன தேட்டரில் வந்து ரூரல் இருக்கிற தேட்டரில் 100 ரூபாய். இது எந்த விதத்தில் 200 ரூபாய் ஆன்லைனில் ஓப்பனில் விட்டுருக்கான். இப்போ ஆன்லைனில் ஓப்பன் விட்டுருக்கானா, அப்போ கவர்மெண்டோட பர்மிஷன் விட்டுருக்கானா இதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஷோ போயிருந்தீங்கன்னா 500 ரூபாய். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இப்போ நாய் வேறு குறைக்குது, ஏன் குறைக்குதுடா, என் வயிற்றுல தான் 200 ரூபாய் டிக்கெட் நேற்று போய் தேட்டரில் எங்காலும் ஓப்பனாக கேட்டுக்கிறாரு, 500 ரூபாய் நிற்கிறான். ஏன்பா இது கவர்மெண்ட்லாம் கேள்வி கேட்க மாட்டேங்குது. கவர்மெண்ட் வந்து இவர் வரைக்கும் போட்டோ எடுத்துட்டு என் பாட்டு வந்துட்டாராம். அதை நாங்கள் போட்டிருப்போம். சரி, இவர் கட்சி தொடங்குறா, இவர் கட்சிக்கு எதுவும் அவங்க பேர் வரக்கூடாது, நாங்கள் இவரை காப்பாற்றிக்கிறோம். ஆல்ரெடி கேட்டாங்க, கட்சி தான் தொடங்கிக்கிறாரு, ஃபர்ஸ்ட் ஷோ இல்லை மொத்த ஷோ ஃப்ரீயாக விட தேவையில்லைங்க, நியாயமான வேலையை விடுங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன வச்சது 130 ரூபாய். 130 ரூபாய் நீங்கள் சின்ன தேட்டருக்கு 100 ரூபாய். நாங்களாம் வந்து ரூரல் ஏரியா, இப்போ எங்கெல்லாம் சின்ன தேட்டர் 100 ரூபாய் கொண்டலாம். இன்னைக்கு ஆன்லைனில் 190 ரூபாய், போய் நேரில் வாங்கினாலும் 190 ரூபாய். இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? இந்த ஊழிய தட்டி கேட்காது ஒரு நாளைக்கு என்ன கட்சி தொடங்கி என்ன நாயத்தை பேச போகிறேன் எனக்கு ஒன்றும் புரியல. இது வந்து ஆதங்கம் தான். ஏன்னா இந்த 100 ரூபாய் லாஸ் ஆகி அதனால கேட்குறேன். இன்னொன்று 5000 ஸ்க்ரீன்றாங்க, அது உண்மையாக போய் தெரியல. நல்லா ஓடி இந்த வாழைப்படத்தை தூக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. இல்லை எங்கே ஓடிக்குது? சிந்து தேட்டர் 5000 ஓடிச்சா? எடுத்துட்டாங்களே இல்லையா? எடுக்கலையா? இப்போ நான் ஒரு கணக்கு போட்டேன், அது எந்த விதத்தில் சாதிக்க மாட்டேன். 5000 ஸ்க்ரீனு, ஒரு ஸ்க்ரீனுக்கு வந்து 100 சீட்டு கூட வச்சுங்க, ஒரு தேட்டருக்கு 100 சீட்டு கெப்பாசிட்டின்னு வச்சுங்க. டிக்கெட் ரேட்டு 300 ரூபாய். 100 × 300 எவ்வளோப்பா? 30,000 ரூபாய். 5000 ஸ்க்ரீன், 30,000 × 5000 பெருகுனா வந்து 15 கோடி. இல்லை கணக்கு போட்டேன், 15 கோடி கணக்கு போட்டு சொல்லு. ஒரு ஷோக்கு, ஒரே ஒரு ஷோக்கு 5000 ஸ்க்ரீனு, 300 ரூபாய் டிக்கெட்டு, 200 ரூபாய் டிக்கெட்னு ஓடினாலே 15 கோடி வருது. ஒரு நாளைக்கு 10 ஷோ ஓட்டினா 150 கோடி. ஒரு நாளைக்கு 10 நாளைக்கு ஓடினா 1500 கோடியா? இதுல வந்து 47% தான் வந்து ப்ரொடியூசர் இருக்கான். எதுனா போகுது 400 கோடி ப்ராஜெக்ட். இதெல்லாம் கணக்கு போறதை பார்த்தா நம்ம எதுக்கு வேற வேலைக்கு போறது? அப்படிலாம் இல்ல, எம்மா ஒன்னும் புரியலப்பா. இல்ல அடுத்த விஜயோட இடத்துக்கு நீங்க வரலாம். விஜயோட இருக்கு. ஸோ படம் வந்து தேட்டரில் போய் பாருங்க. என்ஜாய் பண்ணலாமான்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ஜாய் பண்ண முடியாது, செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். அதுவும் ஓரளவுக்கு தான், மங்காத்த அளவுலாம் இல்லை. நன்றி, வணக்கம். வணக்கம்.